அவரு நாம் தமிழர்காரங்க, அவங்க வந்து சினிமா டைரக்டரு, தலைவர், வசனம் எல்லாம் நல்லா சொல்றவர். நாங்களுமே அந்த வசனத்தெல்லாம் நல்லா ரசிப்போம், பார்ப்போம். ஒருவேளை திமுக வேட்பாளர், பாஜக வேட்பாளர்கள் வந்து அதிக இடங்கள்ல வெற்றி அடைச்சிட்டா கூட்டணியில முதல்வர் வேட்பாளராக பாஜக அறிவிச்சிருப்பாங்க. இங்க பாருங்க, இந்த கூட்டணி அரசு வருமா? நீங்க என்ன பண்றீங்க? உங்க எம்எல்ஏ அமைச்சராவாங்களா? பொறுத்துருங்க. முதல்ல இந்த முறை எங்களுக்கு அதிகமான பிஜேபி உறுப்பினர்கள் இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 26 உள்ளே நுழைய போகிறார்கள். எங்களோட இலக்கு அது. 90 சீட் வரை கேட்குறாங்க. எத்தனை சீட்டு கேட்குறோங்கிறதெல்லாம் நாங்கள் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்குது கூட்டணி. ஏன் தம்பி அதுக்குள்ள பதட்டம்? பலத்தை அதிகப்படுத்த கூடுதல் இடங்கள் கட்டாயமா 10க்கு 10 போன தடவை ஜெயிச்ச மாதிரியே இந்த தடவும் கோவை மாவட்டம் 10க்கு 10 தேசிய ஜனநாயக கூட்டணி. பாஜகவுக்கு கூடுதல் இடங்கள் கேட்கப்படும். அதெல்லாம் கட்சி முடிவெடும். அதை நான் உட்காந்து சொல்ல முடியாதுல்ல. எத்தனை சீட்டு வேணும், எந்த சீட்டு வேணுங்கிறது எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லுவோம். நன்றிப்பா.